ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் நடந்திருக்கும். இது வந்து சுத்தமாக மியாவுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அவள் வந்து கெடுக்க ட்ரை பண்ணுறா அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை. இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அவர் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதோட கண்டினியூஷன் நம்ம இதில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம விஸ்வலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் அப்படியே உங்கள் ஸ்டமட்டை எல்லாமே கிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சிக்கி பொறுமையா, சிக்கி சிக்கி பொறுமையா, பொறுமையாக தாண்டி பண்ணுறேன், பொறுமையாக தான். ஐ லவ் யூ வேன், ஐ லவ் யூ. இதில் என் லவ் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேகமாக தர்ஸ் பண்ணுறான். சிக்கி சிக்கி ப்ளீஸ், வலிக்குது சிக்கி ப்ளீஸ், சிக்கி சிக்கி பொறுமையா சிக்கி சிக்கி. என்ன மற்றவங்களுக்கு கேட்டுற போதுரா, கேட்கட்டும், அதுக்கு தானே அமுச்சு வச்சாங்க. போய முடுறா, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா பாரு. போடா, நீ வேணா அப்படி இருந்துக்கோ, என்னால் அப்படி இருக்க முடியாது. அதனால் என்னாலையும் சீராக தஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேகமாக தஸ் பண்ணுறான். நீங்களும் அதை மோன் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாயில் கை வச்சுக்கிறீங்க. ஏய் வாயன், என்னடி பண்ணுற? வாயில் கை வச்சிருக்கா, பட் எனக்கு எப்படி மூடு வரும்? உனக்கு மூணு வருது, ஏதாவது வருது, விடுறா. வயன், எனக்கு தெரியாது, நான் வாயிலிருந்து கை எடுக்க மாட்டா. இப்போ பாரு, உங்கள் 2 கையும் அவன் லாக் பண்ணிடுறான். இப்போ எப்படி தப்பிக்கிறான்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் செம்மையாக டச் பண்ணுறான். கிஸ்ஸஸ், அந்த செஷன் செம்மையாக போகுது. இது எல்லாத்தையுமே மியா போகிற மாதிரி போயிட்டு வந்து திருப்பி கேட்டுட்டு இருந்திருப்பா. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, கோவம் உங்க மேலே. ஏன்னா அவள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. வயன், I will not let you go. You will suffer, வயன், you will suffer. நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்டி. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவள் போயிடுறா. இப்படியே 2 பேரும் கடல் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் படுத்துறீங்க. மார்னிங் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜேகே தான் முழிக்கிறான். என்ன ஒரு ப்ளசன்ட் மார்னிங்கில் எழுந்தனோன்னே என் வயன் ஃபேஸை பார்க்க வேண்டியது. இத்தனை நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வயன், தேங்க்ஸ் வயன். நான் பர்ஃபெக்டான பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என் மனைவியாக மட்டும் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு நல்ல பொண்ணு. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். ஏண்டி மார்னிங் கூட இவ்வளோ அழகாக இருக்க? இப்படி இருந்தா ஐம் சாரி வயன், தினமும் முதல்ல தான். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கண்முழிக்கிறீங்க. குட் மார்னிங் ஜேகே. குட் மார்னிங் மைஃபி. எப்படி நைட்டு ஜாலியாக இருந்ததா? ஜேகே ஓ ஜேகே, அது ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? எனக்கு ஷை ஆகுது. ஓ, மேடம்க்கு ஷைலாம் ஆகுதா? சரி. அதுக்கப்புறம் சரி, முக்கியமான விஷயம், மார்னிங் கிஸ்ஸுங்க. சிக்கி மார்னிங்கே வா. மார்னிங் கிஸ் மார்னிங் கேட்காம என்ன ஈவினிங்காக கேட்பாங்க? கூடுறீங்க சிக்கி. இல்லை வாயன், இல்லை அந்த கிஸ்ஸை நானே எடுத்துக்குவா. சிக்கே அமைதியாக இரு சிக்கே. தென் கிஸ் மீ. சரி, கிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் பண்ணலான்னு போகிறீங்க. பட் ஜேகே டக்குன்னு உங்கள் ஹிப்போட எடுத்து பிடிச்சி ஒரு லாங் பேஷனேட் கிஸ் தான். ஜேகே ஜேகே என்னடி ஜேகே கிஸ் தானே கேட்டா?
ஆமாம், கிஸ் தான் கேட்டேன். அதுக்கு நீ இவ்வளோ லாங்காவா? அதுவும் மார்னிங்கே வா. மார்னிங்கோ ஈவினிங்கோ கிஸ் கேட்டால் இதுதான் கிஸ். ஓகே, ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி குளிக்க போயிடுறீங்க. ஜேகே தான் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவ்வளோ ஷையான ஒய்ஃபா? இனிமேலும் இந்த ஷைனஸ்லாம் என்கிட்ட இருக்காது. அப்படியே அவனும் ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்புறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனால் மியாவுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. 2 பேருமே அவ்வளோ ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் மாதிரி இருக்கீங்க. அதை பார்த்து அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒயன், எப்படி ஒயன் என் வாழ்க்கை அழிச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம்? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும். உன் வாழ்க்கையில் சந்தோஷன்றது இருக்காது ஒயன், இருக்காது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்போ தான் கீழே வரான். ஒயன், என்ன பிரேக்ஃபாஸ்ட்? என்ன ஜேகே டயர்டாக இருக்க மாதிரி இருக்க? ஆமாம் ஒயன், நேற்றுலாம் செம்ம ஒர்க்கு. அதான் அது ஒன்றும் இல்லை. நீ ஒரு கிஸ் கொடுத்தீன்னா எல்லாம் சரியாயிடும். ஓ, எல்லாம் சரியாயிடுமா? சார், இது ஹால், பெட்ரூம் இல்லை. அப்படின்னா வா பெட்ரூமுக்கு போகலாம். ஜேகே ஆஃபீஸ் கிளம்பணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, போனால் போட்டோம். லைட்டாக ஒரு பெக்கு. ஜேகே மியா பார்த்தானா என்ன நினைப்பா? ஏய், அவள் பார்த்தா என்னடி, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதில் என்ன இருக்குது? நீ எனக்கு கிஸ் கொடுப்பியா மாட்டியா? அதுக்கப்புறம் லைட்டாக கிஸ் கொடுக்குறீங்க. அவனும் அப்படியே மனசார அதை வாங்கிக்கிறான். சரி, ரெடி பண்ணிட்டியா? எனக்கு டைம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்குது. ரெடி தான் ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ராமியான் தான் வைக்கிறீங்க. என்ன ஒயன் ராமியான்னு? என்ன? ஜேகே, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. காலைல சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால தான். ஒழுங்காக போய் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பு, உன் டர்ட்டி மைண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. சரி சரி. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றான், ஒரு வாய் எடுத்துக்கிறான். உப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஜேகே என்னாச்சு? என்னாச்சு? வயன், உப்பாக இருக்கு வயன். என்ன இது? நீ சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்க மாட்டியா? ஜேகே, நான் டேஸ்ட் பார்த்தா சமைச்சேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வயன், அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா? அதுக்கப்புறம் அவன் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே, நான் சமைக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு ஜேகே. வயன், எனக்கு காலையிலே மூட் ஆஃபாக இருக்கு வயன், பசிக்குதுன்னு சாப்பிட்லான்னு தானே இப்படி பண்ணிட்டேன். சரி, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். ஜேகே 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 கொஞ்சம் போயிட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் டென்ஷனு. இப்போ நீங்கள் காலைல பசிக்குதுன்னு போலே இப்படி பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் பண்ணதே கிடையாது, மியா பண்ணது. என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் சக்ஸஸ். ஐம் ஸோ ஹாப்பி மேன். இதுதான் என்னோட முதல் ஸ்டெப். இதுக்கப்புறம் பாரு, சூப்பராக இருக்க போகுது உன் லைஃப். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் அவள் மியா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறா. உங்களுக்குள்ளே ஒவ்வொரு சண்டை, சின்ன சின்ன சண்டை. இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு, உங்களுக்குள்ளே இல்லாத சண்டையே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்குள்ளே சண்டை வர வச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் ஜேகே திட்டுவான், ஆனால் உங்ககிட்ட எப்படியாவது பேசிடுவான். அப்படி தான் இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நைட் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சண்டை, அதனால் நீங்களும் ஜேகேவும் பெருசாக பேசிக்கல. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, ஜேகே ஆஃபீஸில் இருக்கான். வயன், நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன், சொல்லு மியா. என்ன அமைதியாக இருக்க, என்னாச்சு உனக்கு? இல்லை மியா, ஜேகேக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று தப்பாக முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆன புதுசெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஏன் இந்த சண்டை?
ஏன் வருது? எதுக்கு வருது? ஒண்ணுமே புரியல. அதுதான் ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கு. ஏய்! இதுக்கெல்லாமா கஷ்டப்படுவ? சரி உட்கார். என்ன சோஜூ நெறைய ஐட்டம்லாம் இருக்கு. ஆமா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன? இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே. வாட்? பாய் ஃப்ரெண்ட்? மியா சொல்லவே இல்ல. அதுவா? ஆமா சொல்லலாம். சின்ன சர்ப்ரைஸ். ம். ஆமா மியா, உன் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டேனா நீ அவன் கூட தானே செலிப்ரேட் பண்ணணும். ஆ அதை ஏன் கேட்குற? என் பாய் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருக்கான். அவன் கூட காலையிலே வீடியோ கால்லாம் பேசிட்டேன். இப்போ செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். நான் மட்டும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? அதான் உன்னை கம்பெனி கூட்டேன். ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அவளை நம்பி நீங்களும் குடிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த ட்ரிங்க்ஸில் நல்லா தூக்கு மாத்திரை இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ கலந்து கொடுத்துட்டா. அப்போ வந்து நீங்கள் அதை குடிச்சிட்ருக்கீங்க. மியாவுக்கு ஃபோன் வருது. அப்படியே ஃபோன் பேசிவிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே ஏன்டா இப்படி இருக்க? என் கூட பேசுடா. நீ பேசாம போர் அடிக்குது. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீ சண்டை போடு, எவ்வளோ வேணால் சண்டை போடு, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதடா ப்ளீஸ் ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டில் ஜூஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கீங்க. ஆனால் வேற ஒரு பாட்டிலில் தான் அது கலந்துருப்பா. மாற்றி அவளே வந்து மாற்றி கொடுத்துட்டா. ஓகேவா? நீங்கள் வந்து அந்த மாத்திரை போட்ட ஜூஸ் குடிக்கவே இல்லை, சாதா சோஜு தான் குடிச்சிருக்கீங்க. அவள் கொஞ்சம் நீங்கள் தூங்குனதை பார்த்தோன்னே நீங்கள் அந்த ஜூஸ் தான் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் உங்களை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டுறா. நீங்களும் கொஞ்சம் லைட்டாக அந்த கேரில் இருக்கனால நீங்களும் எழுந்திருக்கல. அதுக்கப்புறம் ஜேகே வரான். எங்கே ஆளை காணோம். வயன் வயன் எங்கே வயன்? அதுக்கப்புறம் மியா உங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டு அதே ஸ்டைலில் அப்படியே வந்து ஜேகேட்ட வரான். வயன் சரி சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன் ஜேகே. ஜேகே சாரி, என் மேலே தான் தப்பு. பரவாயில்ல விடு வயன், நான் பார்த்துக்கிறேன். ஜேகே அப்படிலாம் சொல்லாத ஜேகே, ஏதோ உன் மேலேயும் தப்பு இருக்குதா. நீ எவ்வளோ வேணால் சண்டை போடு, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதா ஜேகே ப்ளீஸ் ஜேகே. நீங்கள் குடிச்சிட்டு வளர்றத அப்படியே வந்து அவன் இங்கே பேசுகிறா. ஜேகேக்கும் மனசு கேட்கல. சரி 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. சரி நான் உன்னை மன்னிச்சிடறேன், நீ என்ன மன்னிச்சிட சரியா? இப்போ சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் ஜேகே. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றாங்க. அவளும் சிக்கன் தான். 2 பேரும் மாற்றி மாற்றி ஊற்றி விட்டு அந்த மாதிரி சாப்பிட்றீங்க. இப்படியே 2 பேரும் மாடிக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு பண்ணதே தான் அவளும் ஜேகேக்கு பண்ணுறா. ஜேகே இந்தா சோச்சு. வயன் என்ன திடீர்னு? இல்லை சும்மா உன் கூட சேர்ந்து குடிக்கணும்னு தோணுச்சு அதான். என் ஒய்ஃப் தேறிட்டா போல். ஆமாம் ஆமாம் அப்படி கூட வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறீங்க. அவள் குடிக்கல, ஜேகே நல்லா குடிக்க வைக்கிறா. வயன் செம்ம டயர்டாக இருக்கும் வயன். அப்படியே டயர்டில் இது குடிக்கும், அப்படியே சுகமாக இருக்கு. வயன் எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்குவா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சாஞ்சு படுத்துடுறான். இந்த பக்கம் தான் அம்மியா. என்ன ஜேகே அதுக்குள்ளே உனக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சேன், அதுக்குள்ளே தூங்கவே ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம் ஜேகே, எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும், அது வந்து கேர்லி ஹேரு. அவள் விக் எடுத்து போட்டுடுறா. ஜேகே ஃபுல்லாகவே தூங்கலை, லைட்டாக கண்மூடிக்கிறான். பார்த்தா அவளோட ஹேரை பார்த்துடுறான். மியா வயனுங்க
மியா அவன் கண்ணே முழிக்க முடியல. அப்படி இருந்தாலும் லைட்டாக ஃபேஸை பார்க்குறான். என்ன ஜேகே, உனக்கு வயன்னா வேணுமா? நானும் அவ்வளோ மாதிரி தானே இருக்கேன். அவ்வளோ மாதிரி தானே பாடி பார்ட்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் என்னை மட்டும் பிடிக்க மாட்டேன் ஜேகே உனக்கு? சொல்லு. நீ என்ன தானே பொண்ணு பார்க்க வந்த, அப்புறம் ஏன் உனக்கு அவ்வளோ பிடிச்சது? எனக்கு வயன்தான் பிடிச்சது. நீ தான் இடையில வந்துட்ட. இல்லை ஜேகே, நீ என்ன தான் பொண்ணு பார்க்க வந்த, அப்போ நீ என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். எதுக்கு நீ வயனை கல்யாணம் பண்ண? உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு ஜேகே. உன்னை அடையணும்னு எவ்வளோ முயற்சி பண்ண, எதுவும் முடியல. இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட நான் முயற்சி பண்ணேன். ஃபக், எதையும் என்னால் பண்ண முடியலை. அதுதான் கடைசி வழி. உன்னை நான் அடையணும்னா இதை தவிர வேறு எனக்கு வாய்ப்பே இல்லை ஜேகே. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டிங் பண்ணுறீங்க. மியா விடுமையா, கையெடு. என் ட்ரெஸ்ஸிலேருந்து கையெடு, என் மேலேருந்து கையெடு. எப்படி ஜேகே, கஷ்டப்பட்டு இத்தனை நாள் பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா கையெடுன்ற? எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட முடியும்? உன்னை இன்னைக்கு ஆட்டையாம இங்கேருந்து போக மாட்டேன். விடு விடு, என்ன விடு. அதுக்கப்புறம் அவள் பேண்ட்லாம் கழட்டிட்டா. பேண்டீஸ் ரிமூவ் பண்ணலான்னு வரா. அவள் கையே ஜேகே பிடிச்சிடான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். நான் எனக்கு தான் சொந்தம். விட்டுரு, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. வயனை தான் நான் லவ் பண்ணுறேன். வயன் தான் எனக்கு வேணும். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் அவன் வேகமாக அந்த கையை வந்து இவ தள்ளி விடுறா. அப்போது பக்கத்தில் அந்த கிளாஸ் பாட் உடையுது. நல்லா சவுண்டாக தான் கேட்குது. இது உடஞ்சது. ஜேகே, எப்படி ஜேகே? நானும் அவ்வளோ மாதிரி தானே இருக்கேன். என்னை மட்டும் நீ ஏன் லவ் பண்ண மாட்டேற? நம்ம 2 பேருக்கும் நடுவில் அவள் தான் இடைஞ்சலா இருக்கா. அவளை கொன்னுட்டேன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். நீ எனக்கு மட்டும்தான் ஜேகே, எனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் பேண்டீஸை ரிமூவ் பண்ணலான்னு வரீங்க. ஐ மீன் மியா வரா. நீங்கள் அதுக்குள்ளே கதவை திறந்துட்டு வந்துடுறீங்க. மியா, என்ன மியா பண்ணுற? ஜேகே அந்த கையை தட்டி விட்டோன்னே அவன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். என்ன பண்ணுற நீ ஜேகே? அதுக்கப்புறம் செம்ம கோவமாயிடுது. நீங்கள் இதுவரையும் அந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லை. வேகமாக அவளை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. பெட்லேருந்து தொம்முன்னு விழுறா. என்ன பண்ணுற நீ? உங்கள் மாமா அவர் இவ்வளோ கேவலமான எண்ணத்தை வச்சுருந்தா இவ்வளோ நாள் அவர் கூட பழகுனியா? சி, உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே அறுக்கறுப்பாக இருக்கு. எடுத்து போயிடுமியா, எடுத்து போயிடு. அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கடன்னு வந்து ட்ரெஸ்ஸு போட்டு விட்றீங்க. ஜேகே அவனால் கண்ணே முழிக்க முடியல. லைட்டாக கான்ஷியஸ் தான் இருக்குது கொஞ்சோண்டு. என்னை காப்பாற்றுவேன். நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன். மியா இங்கேருந்து போ சொல்லுவேன் அப்படின்றான். ஜேகே, ஐ லவ் யூ டூ ஜேகே. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன் ஜேகே. ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க கோவத்தோட. இன்னும் இங்கேருந்து போலியா நீ? இன்னும் இங்கேருந்து போலியா? நீங்கள் முடிய வேகமாக பிடிச்சி தரன்னு வெளில இழுத்துட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போய் வெளில கதவை திறந்து தள்ளி விட்டுறீங்க. இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த உன்னை கொன்னுடுவேன். என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துட்டா நான் ஜேகேவை அடைய முடியாதுன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. உன் கண் முன்னாடியே ஜேகேவை நான் அடைஞ்சு காட்டுறேன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது. முடிஞ்சாட்டி மியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. நான் உயிரோடு இருக்க வரையும் நீ ஜேகே பக்கம் கூட வர முடியாது. செம்மடி பளிச்சுன்னு வைக்கிறீங்க. கண்ணை சிவந்துடுது.
கெட் லாஸ்ட் அப்புறம் சொல்லி நீங்கள் கதவை சாத்திடுறீங்க. நைட்டு ஒரு 12 1 மணி இருக்கும். அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. அவள் கோச்சிட்டு நடந்தே அவங்க வீட்டுக்கு போகிறா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. நீங்கள் வேகமாக வந்து ஜெக்கியை தான் பார்க்குறீங்க. ஜெக்கி, சாரி ஜெக்கி, சாரி. என் சொந்த தங்கச்சி இப்படி பண்ணுவார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி ஜெக்கி, சாரி. இல்லை இல்லை, நீ எந்த தப்பு பண்ணலை, நீ எந்த தப்பு பண்ணலை. அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுறான். நீங்களும் அவன் கூட இருந்து தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜெக்கி தான் கண் முழிக்கிறான். நான் எங்கே இருக்கேன்? அப்படி நான் பக்கத்தில் பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் பொறுமையாக கண் முழிக்கிறீங்க. ஜெக்கி, கண் முழிச்சிட்டியா? ஆர் யூ ஆல்ரைட்? என்ன மன்னிச்சிடுவேன், என்ன மன்னிச்சிடு. அவன் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிடுவாங்கள, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மன்னிச்சிடுவேன், என்ன மன்னிச்சிடு. ஜெக்கி, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? இல்லை, உனக்கு அவளுக்கும் வித்தியாசம் தெரியாம கூட. ஜெக்கி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு எல்லாம் அவன் மேலே தான். உங்களை அடையணும்னு அவள் தான் ஆசைப்பட்டா. அதனால்தான் இந்த சுச்சுவேஷன். இல்லை, நான் பயந்தே போயிட்டேன். நான் உனக்கான என்ன அவள் தொற்றுவாளான்னு செத்து பழச்ச தெரியுமா? என்னால் எதுவும் பண்ண முடியல. அவன் என் மேலே தொடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒன்றும் ஆகலைல்ல வயன், ஒன்றும் ஆகலைல்ல. ஜெக்கி, ஜெக்கி கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஓகேவா? உங்கள் உடம்பு சரி, உங்கள் மனசு, யூ ஆர் ஆல்வேஸ் மைண்ட், ஓகே? வேறு யாரும் உங்களை தொடலை, நான் விடவும் மாட்டேன். அப்புறம் தான் உனக்கு ரிலாக்ஸே ஆகுது. ஆக்சுவலாக அவன் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருந்துருப்பான். சாரி ஜெக்கி, சாரி. நானும் அவளை நம்பி விட்டது தப்பு தான். சாரி. இல்லை வயன், இல்லை, நானுமே அவளை நம்பினேன். கடைசியில் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் என் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ ஜெக்கி, ஐ லவ் யூ டூ. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. மியா இவங்க 2 பேருக்கு சண்டை வர வைக்கிறதுக்காக வெளியிலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜேகே அவனுக்கு புரியுது இது எல்லாமே இவளோட பிளான் சொல்லிட்டு. இப்படியே பொறுத்து பார்க்குறான். ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் 2 பேருக்கு சண்டை வர மாதிரி. ஒரு நாள் எல்லாமே மியா தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஜேகே. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா முடிய செம்ம அடி, பளிச்சுன்னு தான் உழுது கண்ணத்தில். இனிமேல் நீ வயன் பக்கம் வந்த உன்னை கொன்னுடுவேன். அவள் என் ஒய்ஃப், அவள் மட்டும்தான் என் ஒய்ஃப். அதோட அவங்க பேரண்ட்ஸ்லாம் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். மாமா, அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கு காரணம் இவ தான். இவ பண்ணுறதுனால தான் எல்லாமே. எனக்கு சொல்லவே உடம்பு கூசுது. ஒரு நாள் என்ன அடையக்கணும் ட்ரை பண்ணா. அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டோன்னு அசிங்கப்படுறோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? எல்லாமே இவளால் தான். நீங்கள் இவ்வளோ கொண்டு போட்டாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். எவ்வளோ சீப்பான எண்ணம் இருந்தா உங்களை அடைய ஆசைப்பட்டிருப்பா. உன்னை நான் பெற்றதுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உங்கள் அப்பா அப்படியே மறைக்கிறாரு. அப்படியே கீழே குனிஞ்சு தான் இருக்கா. ஜேகே, இதுக்கப்புறம் என் லைஃப்லையோ வயன் லைஃப்லையோ நீ பந்தன்னு தெரிஞ்சுது உன்னை இங்கே புதைச்சிடுவேன். கோவத்தில் அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு.
நீங்கள் ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்ததும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டியா? எப்படி ஆஃபீஸ் போச்சு? நல்லா போச்சு வயன். ஜேகே ஏன் ஏதோ கோவமா இருந்த மாதிரி இருக்கு? என்னாச்சு? உங்கள் கண்ணில் சிவந்திருக்கு. இல்லை ஒன்றும் இல்லை வயன். ஜேகே சொல்லுங்கள் என்னாச்சு? இல்லை வயன், இன்னுமே அவள் திருந்தலை வயன். கொஞ்சம் கூட திருந்தலை, ரிக்ரெட் பண்ணலை. அவள் பண்ணது இன்னும் மேலும் மேலும் தப்பு தான் பண்ணிட்டு இருந்தா. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறமாவது அவள் திருந்துறாளான்னு பார்ப்போம். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன் வயன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. உன்னை பார்க்காம வேறு இருந்துட்டேன்னா என்ன வா பெட்ரூம்க்கு போகலாம். ஜிகே அதுக்கப்புறம் ஜிகே தூக்கிட்டு பெட்ரூம் போயிடுறான். ஓகே டாமி, இந்த கதை ஜிகேட எஃப்எஃப் இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை ஆமி, சரங்கே.